கிரேட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பேஜ்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அக்னி 5 பார்த்துரும். ஓகேங்களா, டெஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் அக்னி 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த அக்னி 5 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அக்னி 5 அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் அக்னி மிசைல்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். அக்னி 1லேருந்து இப்போ அக்னி 5 வரைக்கும் வந்திருக்கோம். அக்னி 4 வரைக்குமே நம்மளோட டிஃபென்ஸில் அதை இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க, டிஃபென்ஸில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போ அக்னி 5 அப்படிங்கிறது 2012லேருந்தே நமக்கு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா MIRV அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த MIRVனா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த MIRV. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மிசைல்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப குறைவான நாடுகள் தான் இதை வச்சிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் ஆகிட்டாங்க. இந்த டெஸ்ட் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது அப்துல் கலாம் ஐலாண்டில் நடந்திருக்கும். அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒடிசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. சரிங்களா, அங்கே தான் DRDO அவங்களோட டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்ன மிஷன் நேமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற அந்த மிஷன் நேமில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் இந்த அக்னி 5 அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ட்ரடக்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்தது இந்த MIRV டெக்னாலஜினா என்னென்னா means a single missile can carry multiple warheads அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. It will ensure that a single missile can deploy multiple warheads at different locations அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜியோட கிரிட்டிக்கலான பார்ட் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மிசைல் இந்த MIRV அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரே மிசைலில் மல்டிபிள் வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிசைல் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு குண்டு மட்டும் தான் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் மாதிரி முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி இருந்துச்சு. இந்த MIRVயை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஒரு மிசைலுக்குள்ளே 3-4 குண்டுகளை வைக்க முடியும். அதுதான் நம்ம அந்த மிசைல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ 3-4 வார்ஹெட் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 3-4 வார்ஹெட்டை வைக்க முடியும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வெடிக்க வைக்க முடியும் நம்மளால். அதுதான் இந்த MIRV டெக்னாலஜி. மல்டிபிள் வார்ஹெட்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மல்டிபிள் வார்ஹெட்ஸை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல நம்மளால் வெடிக்க வைக்க முடியும். அதுதான் இந்த MIRV டெக்னாலஜி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு இந்த அக்னி 5 பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தோம்னா பேசிக்ஸாக 5000 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட அக்னி மிசைல்ஸ் ஸ்டார்டிங்கில் 700 ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் 3500 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்காங்க. ஆனால் அக்னி 5 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 5000 கிலோமீட்டர் ரேடியஸ். அக்னி 5000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ அது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இது என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் இன்ஜின். ஓகேவா, 3 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூயல் இன்ஜினே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாலிட் ஃபியூயல் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள். அடுத்தது இந்த மிஷன் நேம் திவ்யாஸ்திரா அப்படிங்கிறதும் அந்த ஒரு மிஷன் நேமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக தான் இருக்குது. சரிங்களா, இதனோட கேப்பபிலிட்டி 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்தியாவிலேருந்து நம்ம நார்தன் சைனா, யூரோப்போட அந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏசியா ஃபுல்லாக நம்மளால் இந்த மிசைல் வச்சு எங்களால் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நேற்று கவர்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் அந்த அக்னி 5 பற்றின விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் நோட்டிஃபைஸ் CAA ரூல்ஸ் அஹெட் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி CAA ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்றத தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ CAA பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். சரிங்களா, CAA அப்படிங்கிற சட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி குடியுரிமை சட்டம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா, ஸோ அந்த குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்கும்னா 1955 வந்திருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இந்த குடியுரிமையை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ 5 விதத்தில் நம்ம குடியுரிமையை வாங்கலாம், 3 விதத்தில் இழக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்காக நமக்கு கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னால பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் ரெசிடென்ட் இந்தியன் பற்றி சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அது ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ OCI அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், இன்னொருக்கா வேணாலும் எடுத்து படிச்சுக்கோங்க. நமக்கு இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 வந்திருக்கும். எத்தனை முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு, இப்போயும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஸோ எத்தனை டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 டைம்ஸ் இந்த ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 6 டைம்ஸ் இந்த சென்ஸ் எப்போ போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா 1986 பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1992 பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2003 பண்ணியிருப்பாங்க.
அடுத்தது 2005, 2015, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா தான் 2019. ஓகேங்களா? ஸோ இந்த 2019 சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது. நமக்கு ஆர்டிகல் 5 to 11. ஓகேவா? அடுத்தது எத்தனை முறை அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு? 86, 92, 2003, 5, 15, 19. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டுகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது கடைசியாக 6வது முறையாக 2019 பண்ணியிருப்பாங்க. அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுதான் நம்ம சிஏஏ அப்படிங்கிறது சொல்கிறோம். எந்த வருஷம்? 2019. இந்த 2019 வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாடுகளை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான். ஓகேவா? அடுத்தது பாகிஸ்தான், கடைசியாக பங்களாதேஷ். இந்த 3 நாடுகளை பற்றி சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? இதில் ஒரு 6 மதங்களை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன மதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துஸ், அடுத்தது சீக்கியர்கள், அடுத்தது வந்து ஜெயினிசம், புத்திசம், பார்சிஸ், அடுத்தது கிறிஸ்டியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 6 மதங்களை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 31, 2014 அப்படிங்கிற டேட்டையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது 3 தான் அந்த சட்டத்தில் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு 3 நாடுகள், ஒரு 6 மதங்கள், ஒரு டேட். ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த திருத்த சட்டத்தில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 நாடுகள் அப்படிங்கிற 3 நாடுகள் இருக்காங்களா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இவங்க 3 பேருமே முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ். அப்போ முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியாக இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மதங்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஹிந்துஸ், சீக்கியர்கள், ஜெயினிசம், புத்திசம், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். இவங்கெல்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் மைனாரிட்டி பீப்புள். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைனாரிட்டி பீப்புள் ப்ராசிக்யூட் பண்ணப்படுறாங்க. நிறைய மைனாரிட்டிஸை வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா வருது அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மதங்களாக இருக்கக்கூடிய இந்த 6 மதங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தினர்கள் டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. அதுக்கு சட்டமாக கொண்டு வந்து சட்டமாக நிறைவேற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளை சேர்ந்து சிறுபான்மையினர் மதங்களாக இருக்கக்கூடிய இந்த 6 மதங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த 6 மதங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் டிசம்பர் 31, 2014 அந்த டேட் ரொம்ப முக்கியம், கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது. டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 படி அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த சட்டம் அப்படிங்கிறது. பல போராட்டங்கள் வந்திருக்கும். ரிலீஜனை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டேட்டை எப்படி டிசம்பர் 31ங்கிறது அந்த டேட்டை எப்படி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் ஜுடிஷியரி பார்த்துக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. நீதித்துறை சொல்கிறது தான் நம்மளோட முடிவாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 2019 சட்டம் கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒரு சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமா 6 மாதத்துக்குள்ளே அந்த சட்டத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஸோ சிஏஏ ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா அதில் இந்த மாதிரி 3 ப்ரொவிஷன்ஸை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? 31, 2014 முன்னாடி உள்ள வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும், அவங்கக்கிட்ட அந்த ப்ரூஃப்ஸ் இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழேயும் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை எடுத்துக்கோங்க. எந்த சட்டத்தை எடுத்தாலும் நமக்கு அந்த சட்டம் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், ஒரு ஓவர் வியூவாக இருக்கும். அதுக்கு கீழே அந்த சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதே தான் சிஏஏ ஆக்டுக்கும் பொருந்தும். சிஏஏ ஆக்ட் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்திருக்கு. அதுக்கு கீழே அதுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறத அரசாங்கம் கொடுக்கணும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா 6 மாதத்துக்குள்ள அந்த ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி முடிச்சிருக்கணும் அரசாங்கம். ஆனால் அரசாங்கத்தினால முடியல. 6 மாதத்துக்குள்ள இந்த சிஏஏ ரூல்ஸை பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு எலாபரேட்டான கான்செப்டாக இருக்கனால. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வாங்குறாங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷனை யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கிட்ட வாங்கணும். பார்லிமெண்ட்டில் போய் எங்களுக்கு இந்த சட்டத்துக்கான விதிகளை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனாக வாங்கிட்டே போகிறாங்க. 2019 போடப்பட்ட சட்டம் எப்போ வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வாங்குறாங்கன்னா ஒரு 9 வருஷம் 9 டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. கடைசியாக இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா மார்ச் 11, 2024 இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்னு நேற்று நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த 9 எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதி என்ன, அந்த விதிகள் நடைமுறைக்கு வந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 11, 2024 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே. அப்போ இப்போ எதுக்கு இந்த ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம்? நேற்றுலேருந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற விஷயம் எல்லா சோஷியல் மீடியாலையும் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டாங்க, அந்த ரூல்ஸை அமல்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? வேறு எதுவுமே அவங்க புதுசாக பண்ணல. நோட்டிஃபை பண்ணுறாங்க ரூல்ஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டோம், அந்த ரூல்ஸை அமல்படுத்த போகிறோம், அது இன்னைய தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தகுதியுடைய நபர்கள் இன்டர்நெட் மூலமா அந்த அப்ளிகேஷனை போடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ தகுதியுடைய நபர்கள்னா யாருன்னா இந்த 3 கேட்டகரியும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த 3 நாடுகளை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களாக இருக்கணும், அந்த சிறுபான்மையினர்களும் டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கணும். அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அவங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணுன்ற அப்ளிகேஷன் போடுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 வருஷமாவது இந்தியாவில் தொடர்ச்சியாக அவங்க இருந்திருக்கணும். இந்தியாவோட மொழிகளில் ஏதாவது ஒன்று பேச தெரிஞ்சிருக்கணும். அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை அவங்க நெய்பர்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி பல விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த விதிமுறைகளை தான் சமீபத்தில் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் அந்த மொத்த விஷயத்தையும் பார்த்துருக்கோம். அதை தான் நியூஸ் பேப்பர்லேயும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 வந்தது. அதனுடைய திருத்தம் அப்படிங்கிறத 2019 பண்ணியிருந்தாங்க. அந்த திருத்தத்துக்கான விதிமுறைகள் அப்படிங்கிறத இப்போ விட்டுருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் இருந்த முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா தமிழகம் சார்ந்து ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தமிழக தேர்தல் ஆணையம், அதுக்கு தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பழனிக்குமார் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதனால இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி நிர்மலசாமி அப்படிங்கிறவங்கள ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தேர்தல் காலமாக இருக்கனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 73வது சட்ட திருத்தம் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. சரிங்களா? இதுக்கு கீழே தான் பஞ்சாயத்து பற்றின விஷயங்கள் இதுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து கீழே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 243 243O வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதில் 243K அப்படிங்கிற ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத உருவாக்கணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 243 மாநில தேர்தல் ஆணையம். இந்த மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. ஓகேவா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலமும் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டங்களின் அடிப்படையில், இந்த திருத்தங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறத 1994 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு கீழே மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்திருக்கும், மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்திருக்கும். நிதி ஆணையமும் அதுக்கு தான் லோக்கல் பாடிஸ்க்கு ஃபண்டிங் எங்கேருந்து ஃபண்டிங் எடுக்கணும், அந்த கிராண்டி நீட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 கீழே வந்திருக்கும். அந்த மாநில தேர்தல் ஆணையம்
தமிழ்நாட்டில் முதல் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எப்போ நடத்துகிறாங்கன்னா 1996 நடத்தியிருப்பாங்க. சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நடத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. 73வது சட்ட திருத்தம் 1992 என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 243K அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாநில தேர்தல் ஆணையம் லோக்கல் பாடி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1994 உருவாகுது. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 கீழே உருவாகுது. அதன் அடிப்படையில் 1996 தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அப்படியாப்பட்ட இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட தலைவராக இப்போ யார் வந்திருக்காங்க? ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ, என்ன பதவி காலம் அப்படிங்கிறது, இந்த பதவி காலத்தை பற்றி சமீபத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக தேர்தல் ஆணையம், இந்த மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ நாட்கள் இருப்பாங்க, அவங்களோட டேர்ம் பதவி காலம் எப்படி இருக்கும்னா 2 வருஷமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 வருஷம் அப்படிங்கிறத அரசாங்கம் தேவைப்பட்டால் 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் 2 டைம்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் 2 வருஷம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 2 வருஷம் பதவிக்காலம், தேவைப்பட்ட அரசாங்கம் நினைச்சா 2 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க டேர்மா, செகண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்பையும் ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒருத்தர். ஓகேவா? ஆனால் அஃபீஷியலாக 2 இயர்ஸ். ஓகேவா? 2 இயர்ஸ் இருக்கலாம். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 படி இதுதான் நடைமுறை. பதவிக்காலம் அப்படிங்கிறது 2 வருஷம் தான் இருக்கணும். ஓகேவா? அந்த 2 வருஷம் அப்படிங்கிறத 2 டைம் அரசாங்கம் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்பையும் 2 வருஷம் அப்படிங்கிறத டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க, டைம் பீரியட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 5 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பதவி காலமாக இருக்க போகுது இனிமேல். ஓகேவா? ரொம்ப சமீபத்தில் நடந்தது. இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப சமீபத்தில் இப்போ தான் நடந்திருக்கு. ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறது. அப்போ இந்த 2 விஷயத்தையும் வச்சு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி, அவங்களோட பதவி காலம் 2 வருஷம் அப்படிங்கிறத கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நம்ம தான் போடணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள், அதுதான் அப்படி தான் நம்ம சிலபஸோட ரிலேட் பண்ணி படிக்கணும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சதர்ன் பேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டையிங் ஏஜென்ட் இருக்கனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய்களை தமிழ்நாட்டில் தடை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நடைமுறையை இன்னொரு மாநில அரசாங்கமும் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. கர்நாடக அரசாங்கமும் தமிழகத்தில் பண்ண மாதிரியே அந்த உணவுப் பொருட்கள் மீது ஒரு பரிசோதனை அப்படிங்கிற நடத்துகிறாங்க. டெஸ்டிங் அப்புறம் எடுக்கிறாங்க, சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்த காட்டன் கேண்டி அண்ட் தென் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க கோபி மஞ்சூரியன். ஓகேவா? காட்டன் கேண்டி அந்த கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரியான விஷயங்களில் ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்டை அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதனால் கர்நாடகத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காட்டன் கேண்டி அந்த கோபி மஞ்சூரியன் போன்ற உணவுப் பொருட்களுக்கு தடை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முதல்ல பண்ணது தமிழ்நாடு, நம்மளே பார்த்து பண்ணது கர்நாடகா. ஸோ அது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனை பேஸ் பண்ணி நிறைய டெக்னிக்கலாக பேசியிருந்தாங்க. இவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம போக தேவையில்ல. அண்ட் தென் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு ஆர்டிக்கலுமே இன்றைக்கி எடுத்துக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. நேற்றுலாம் எலெக்ஷன் ஃபண்டிங்கை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தேவைப்படுற டாபிக்ஸ். இன்றைக்கி எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய பேஜஸில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. கடைசியாக இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 96th ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு. வருஷம் ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது March 10 தான் நடக்கும் எப்பயுமே. சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கான அவார்டிஸில் பார்க்குறப்ப மேஜராக எந்த ஒரு படம் அதிக அவார்டு வாங்கிடுச்சுன்னா ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம் 7 ஆஸ்கர் விருதுகளை வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு டேட்டாவை தெரிஞ்சுக்கோங்க.
96th ஆஸ்கர் அவார்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இதை பற்றின யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டிஎன்ஏல நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்னி 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேசிஸில் பார்க்குறோம் அதை. அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் நமக்கு ஒரு 6 மார்க்காவோ இல்லை ஒரு 10 மார்க் 12 மார்க்காவோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப சமீபத்தில் வந்திருக்கு. ஸோ அதை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நாடுகள் என்னென்ன மதங்கள் என்ன கட் ஆஃப் டேட்டு அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அது எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அதில் நடந்த அந்த ஜோதி நிர்மலா சாமி அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.